ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே பலனே வாஞ்சையென்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசலீலி புஷ்பமே, மதுரமே என்பனே இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய தேவன், இயேசுதான் நம்முடைய அன்பு, இயேசுதான் நம்முடைய பலன், இயேசுதான் நம்முடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஓ ஸ்தோத்திரம். அவர் சாரோனின் ரோஜா, ஓ அவர் லீலி புஷ்ப, அவருடைய அன்பிலே மகிழ்ந்துடுவோம். இந்த மாதத்துடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்ததுக்கு அவர் தந்த ஜீவன், தந்த சுகம், அவர் தந்த பலன், அவர் தந்த கிருபை. ஓ ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இந்த நாளை காணாமல் இந்த மாதத்தை பார்த்தவர்கள் இந்த மாதத்தை முடிக்கிற காலத்துல இல்லை. ஆனா நாமோ ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்றார் கர்த்தருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆளரை கூட அவர் கருத்தில் எப்போ கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகமானதாக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை ஆராதனை திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளை கூட கர்த்ததாமே எங்க மத்தியிலே நீர் வந்து ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்க கூடுதலோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. மத்தியிலே நீ இருந்து ஆராதனை நடத்தும். தொடக்கம் முதல் முடிவு வரை பொறுப்படுத்திக் கொள்ளும் பாடுற பாடல்கள், ஆண்டவரே துதி ஆராதனை, ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை, அந்த சண்டே கிளாஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எல்லா விதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே நீ எங்களோடு இடைப்படும். கர்த்தாவே எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களோடு இருந்து வழி நடத்தும்ப்பா. ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல
பரிசுத்தவான் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆண்டவரே கிருபையாக ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனை விரோதமாக எழும்புகிற மனிதனுடைய வன்கண், பொறாமை, எரிச்சல், பிசாசு கிரிகள், மனித வல்லமை எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கட்டி சுட்டெரிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீரு. எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும். இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரமாக இருக்குன்னு சொன்னீரு. இந்த வார்த்தைப்படியே நாளே கர்த்தர் செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கூட ரத்தத்தாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எங்களை மாத்திரமல்ல அன்றைய வருகிற பிள்ளைகளை ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துங்க. இந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆலயத்திலே கர்த்ததாமே மகிமை ஆண்டவரே கர்த்தர் விளங்க பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியிலே வரட்டும். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் தேவ மகிமையினால் நடக்கும். உங்களுடைய கருத்தில் போடுகிறோம்ப்பா. இந்த காலம் முழுவதும் அதை தெளிக்கிறோம். கர்த்தர் கிருபையா பாதுகாத்து கொள்வீராக. போதே தேவனுடைய பிரசன்னம் ஹல்லேலூயா எங்கள் மத்தியிலே இறங்குவதாக. தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். உங்களுடைய உயிர் தந்த மகிமை இந்த ஆலயத்தில் நிறங்கிட்டோம். ஆலயம் முழுவதும் நிரம்பட்டும். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். ஹல்லேலூயா. உள்ள வருவங்க வந்த வண்ணமாய் அல்ல, போகும்போது கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை நிரப்பினார், கர்த்தரை சுகப்படுத்தினார், கர்த்தரை பலப்படுத்தினார், கர்த்தனோடு பேசினார், கர்த்தரை தரிசித்தேன். ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார். ஆவியானவர் என்னை என் மேலே அசைவாடினார். ஆவியானவர் நிரப்பினார். ஆவியானவர் தாமே எங்க மத்தியிலே உலாவினார். இயேசு தாமே எங்க தம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். துதின் மத்தியில் வாசம் செய்கிறவர் எங்க மத்தியிலே வாசம் செய்தார். அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய பிரசனத்தை கண்டோம். இப்போதே அந்த பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரீகாலா தூதர்கள் இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரீகாபாலா சிபாபா பாபா கபாலா ஹந்தாரா சிபாபா பாபா. ஹல்லேலூயா. துக்கம் சந்தோஷமா மாறும்போதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போம் என்று சொல்லும்போது அங்கே மகிழ்ச்சி கொண்டது போல மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும். எங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். 7 குத்தோலுக்கு மத்தியில உலாவின தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து என் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கணமும் எங்க இயேசு ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். ஆமென். உட்கார்ந்து பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தாய்க்கலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே.
எது என்னுடைய பாவத்தை எனக்கு கழுவி சுத்திகரிக்கும்? ஒன்றுமே இல்லை, இயேசு ரத்தம் மாத்திரமே. பாடுவோம், பாட்டு. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. For my cleansing this I see, nothing but the blood of Jesus. For my pardon this my plea, nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. Nothing can for sin atone, nothing but the blood of Jesus. Not of good that I have done, nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. This is all my hope and peace, nothing but the blood of Jesus. He is all my righteousness, nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. Now by this I overcome, nothing but the blood of Jesus. Now by this I reach my home, nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அவர் கல்வாரியிலே சிந்தின அந்த அன்பு, நமக்காக ஜீவன் தந்த அந்த அன்பு, ஓ நம்மை சுத்திகரிக்கிற அந்த அன்பு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே, சாட்சியின் வசத்தினாலே ஜெயிக்கிற வல்லமையை ஓ கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதித்து நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஓ ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தினாலே ஜெயித்தீர்கள். ஓ ஜெயிக்கிற அந்த ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி மீட்டார். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு அவர் நம்ம மேல் வைத்தார். ஹல்லேலூயா. ஓ எழுந்தெடுப்பதை கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தரை ஆராய்ந்த ஆண்டவரே, நீ என் மேல் வைத்த அன்பு, ஓ என் மேல் அன்பு கூர்ந்து நீ பலியானீரே, சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினீரே. ஹல்லேலூயா. நம்மையில் அவர் வைத்த அன்பை அவர் எதிலே காண்பித்தார்? சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து. ஹல்லேலூயா. ஓ பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து
உதாரணத்தை டிஸ்பிளே போடுறாங்க. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்த திரு சமூகம் நுழைய செய்து தேவனுடைய சரீரத்தை ஆண்டவர் கிழித்து தேவாலயத்தை 2025 வருஷத்துக்கு முன்பாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள யாரும் போக முடியாது, யாரும் உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா தம்முடைய சரீரமாகிய ஆண்டவர் கிழித்து ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நுழையும்படியாக அந்த தேவாலயத்தை மேலிருந்து கிழிச்சார். இயேசு சரீரத்துக்கு மேல கீழே எவனை விட்டு விட்டாரா மேலிருந்து கிழிச்சார். கிழிச்சு உள்ள நுழைய பண்ணினார். அந்த ஸ்லாகியத்தை யாரு கொடுத்தாருன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆகிறவர்களுக்கு தேவனோடு தேவ சமூகத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாகியத்தை கொடுத்தார். தேவ பரிசுத்த ஸ்தலத்துல அசுத்தாவி நுழைய முடியாது. தேவ சமூகத்துல பாவிகள் நிலையில் இருக்க முடியாது. தேவ சமூகத்துல எந்த மந்திரம் பில்லிசும் இருக்க முடியாது. தேவ மகா பரிசுத்தத்தை தேவ வீட்டு இருக்கிறார், சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறார். பரிசுத்த இயேசு உள்ளாகிறார். அவர் அசைவாடி கொண்டு இருப்பார். இந்த பரிசுத்த சமூகத்துல ஒன்றும் உள்ள வராது, உள்ள நுழையே முடியாது, ஆனால் உட்காரவே முடியாது. அது வெளியே போய் தான் ஆக வேண்டும். அது இயேசுவின் ரத்தத்தால் உண்டானது. விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. தேவ பரிசுத்த ஸ்தலம் இது, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் இது, தேவனுடைய ஜெப வீடு இது, தேவனுடைய ஆலயம் இது. இந்த தேவ பிரசவம் 2 பேர் 3 பேர் கூட இடத்துல இயேசு இருக்கிறார். ஆவியார் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உள்ள இரவு நுழையாது. மனிதர்கள் இருக்குமா வெளியே போகும், வெளியே போகும். வியாதிகள் போகும், கட்டுகள் போகும், மலைவெளிகள் போகும், எல்லா விதமான பிசாசுகள் போகும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். இன்னொரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துல எதுக்காக இயேசு ரட்சித்தாருன்னா சிலருக்கு தெரியல. எதுக்காக ரட்சித்ததுக்கு நானும் எடுத்தாருன்னா ஒரு சபையில் அங்கத்தில் ஆகிடும், ஒரு கல்யாணம் ஆகிடும், வாரம் சபைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே பிரித்தெடுத்து பிறக்க முன்னால் இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும், இந்த பார்த்துக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் என்ன பண்ணாராம்? உங்களை பிரித்தெடுத்தாரா? எதற்காக? இயேசுக்காக வாழ, இயேசுக்காக வாழ, இயேசுக்காக வாழணும். ஆண்டவரே எனக்காக வாழாத உமாக்காக வாழணும். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அதுக்காக தான் நீ என் மேல அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் காலையில இந்த வாரத்துடைய கடைசி அந்த பேர் பின்வாங்கி போயிட்டான். யோவான் கடைசி அதிகாரத்தில் பார்க்கணும், 21 அதிகாரத்தில் இயேசு வந்தார். பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நான் போன வாரம் வேலைக்கிழமை அண்ணன் சம்பந்தன் வீட்டில் பிரசங்கம் பண்ணுவோம் சொன்னேன். பிள்ளைகளே கூப்பிடும் போது அங்கிருந்து பார்த்தா 33 வயசு தான் ஆகுது. ஒருத்தர் கூட உணரவே இல்லை. ஆனால் 33 வயசாகுது, என்ன பார்த்து பிள்ளைன்னு கூப்பிட்றாரு. யாரையா மகனை பிள்ளைன்னு கூப்பிட்றாரு. பிரதர் கூப்பிடலாம், பேருட்டு கூப்பிடலாம், இல்லை தம்பியும் கூப்பிடலாம், இல்லை நண்பனேன்னு கூப்பிடலாம். நான் அவருக்கே சின்ன வயசு, அவருக்கு பிள்ளை என்ன போய் அவர் பிள்ளைகளேன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு. அது எதாவது காட்டுறதுன்னா அப்படி அன்பே காட்டு. ஹல்லேலூயா. அவர் படகுல பார்த்தீங்கன்னா பேதுரை சந்திக்கும் போது படகு எனக்கு தான் சொல்லி கேட்டு படகுல ஏறினவர் அவர் பிரசங்கம் பண்ணி ஆளுக்கு தள்ளி கொண்டு போன்னு சொல்லி மீன் பிடிக்க வைத்து கூடியே இருந்தவர், கூடியே இருந்து திரும்பி கரைக்கு வந்த அந்த சிரத்தை விட இது முதல் உன்னை மனுஷன் பிடிக்கிறாய் மாற்றுவேன்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் படகுல உள்ள இல்லை, வெளியே இருக்கிறார். எங்க இருக்காரு? உள்ள. இறக்கி விட்டது யாரு? பேதுரு இறக்கி விட்டான் ஆண்டவர். ஆண்டவர் அவர் எதை பிடிக்க கூப்பிட்டாரு? மீன் பிடிக்க கூப்பிட்டாரு. ஆனா
எல்லாத்தையும் விட மனுஷன் பிடிக்கும்னு சொன்னாரு. இப்போ ஏசு இல்லைன்னு உலகபரமா இல்லைன்னு உடனே அவன் எங்க போயிட்டான்னா, அவனுக்கு தெரியல ஏசு எங்க இருக்காரு, உள்ளத்துல இருக்கிறாரு. ஏசு என்ன பண்ணாரு, கூட இருப்பாரு. அவர் எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாரு, மனுஷன் பிடிக்கிற டியூட்டி கொடுத்தாரு. மீன் பிடிக்கிற விட சொன்னாரு. வலைய போட்டேன், மீனை விட்டேன், மனுஷன் பிடிக்கணும், அதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவருக்கு தேடாம நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா எல்லாரும் நாங்களும் வருகிறோம் விட்டு போனோம். அப்பயே எங்க போயிட்டான் இயேசுவை, கரையிலே விட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ருசிக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். ஒன்றுமே இல்லை. இயேசு விட்டா என்ன இருக்காது சொல்ல மாட்டீங்களே, ஒண்ணுமே இருக்காது. இயேசுக்காக வாழும் போது எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல வாழ முடியாம, வாழ தெரியாம தவிர்த்த நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்த பிறகுதான் வாழ வைத்தார் நம்மள. அதை மறக்கவே கூடாது. உலகத்துல வாழ நம்மளால முடியல. நம்ம எல்லாம் தோத்து போனவங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தோத்து போனவங்க இந்த உலகத்துல. நம்மளால தனியா வாழ முடியல, ஜெயிக்க முடியல, நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியல. ஆனா என்னைக்கு இயேசு உள்ள வந்தாரோ ஆசீர்வாதமா இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைத்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாழ வைத்திருக்காரு. அதான் உண்மை. வாழ வைத்திருக்காரு. எல்லாம் தந்த ஒரு தேடுற எனக்கு ஒண்ணுமே குறைபடல. கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மைக்கும் இல்லை. கர்த்தர் இது வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடல. ஆனா என்னைக்கு விட்டானோ அவன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. அந்த சொன்னார், வலது பக்கத்துல வலைய போடுவான். ஹல்லேலூயா. வலைய போட்டோன்னே 153 மீன். அது எது குறிக்குன்னா, அமெரிக்கால அடிக்கடி சொல்லுவாங்க, ஹனி ஐ லவ் யூ. சொல்லுங்க, ஹனியை பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க. இல்லை சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாவது ஹனினா பொண்டாட்டி, பொண்டாட்டி தேனே நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் அதே நீ எனக்கு தேனை ரொம்ப நேசிக்கிறேன். அது எவ்வளோ நாள் வண்டி ஓடன்னு தெரியாது. அவங்களுடைய அன்பெல்லாம் திடீர்னு சின்ன கசப்பு வந்தா, ஐ ஹேட் யூ, ஐ எண்ட் அப் வித் யூ, உன்னை வெறுக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன், ஐ போரிங், உன்னோட போர் அடிக்குது, இப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அணி எங்கே போச்சுன்னு தெரில, லவ் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் ஏன் சொன்னார், ஐ லவ் யூ. அது ஐ லவ்ட் யூ. லவ் யூ இல்லை, ஐ லவ்ட் யூ. 5 வார்த்தை இருக்கும். LOVED, ஐ லவ்ட் யூ தான். 143 அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் பேர் போட்டு 143 போட்டு அனுப்புவானுங்க. அப்படின்னா ஸோ ஐ லவ் யூன்னு அனுப்புவானுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 140 153 அப்படின்னா ஐ லவ்ட் யூ. ஹல்லேலூயா சொன்னாரு. அவர் 153 மீன் பிடிச்சானுங்க. அதனால அவர் சொன்னேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. உடனே என்ன பண்ணான், வேற வழியே இல்லை. இப்ப அவன் என்ன பண்ணா, கர்த்தர்னு நான் தான் அவரை விட்டு வந்தேன் கரையில, நான் தான் அவர்கிட்ட போனோன்னு குச்சி போய் கேசிக்கிட்ட போனா பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை கரையில சோதனை பண்ணுங்க. ஒரு ரக்கபா லாதாரா, நாம தான் இயேசுகிட்ட போக வேணும். வாழ்வு கொடுத்தவர், பிரித்தெடுத்தவர். ஆண்டவரே, விட்டு வந்தாலும் எனக்கு ஒண்ணு இருக்காதுப்பா, ஆனா அவங்க திரும்பி வர ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, திரும்பி வர ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பை பாட போகிறோம். அது ஆழமான அன்பு, அது ஆயுளும் ஆழமான அன்பு, அது உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அது அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, அது விவரிக்க முடியாத அற்புதமான அன்பு. ஹல்லேலூயா. பாடுவோமா? அந்த அன்பை நினைச்சு பாடுவோம். அது இயேசு பாடுவோம். பாடுவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவிலான அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவிலாத அன்பு,
நேசித்த இந்த அன்பு, ஹalleluya, இந்த அன்பு, இந்த அன்பு நம்ம மேல் வைத்த அன்பு, உங்க மேல் வைத்த அன்பு, ஹalleluya, அந்த அன்பு ஆவியினால் இதயத்திலே ஊற்றி இருக்கிறார். அந்த அன்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்துல அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நாம் ஆண்டவர் மேல் வைத்த அன்பு தனியவே கூடாது. ஹalleluya. அது மாத்திரமல்ல, நம்ம மனிதர் மேல் வைத்த அன்பு தனியக்கூடாது. சில இடத்துல பண்ணா கோபப்பட்டு அன்பு செலுத்த வேண்டிய நேரத்துல வம்பு செலுத்திடுவோம். வம்பான வார்த்தைகள் வம்பு இழுக்கிறதுக்குன்னே வந்துடும். ஏன்னா அது மாம்ச சுபாவம். அப்பப்போ தலையை தூக்கும். ஏசனை சொல்லி கொடுத்தாரு, என்ன சொன்னாரு? அப்பப்போ தலை தூக்குமா, நம்ம தான் வசனத்தை வச்சு விட்டுணும். எல்லாம் தூக்கலைன்னா நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. இந்த மாதிரி கோபம் வரும், பிரச்சனைக்கு வரும், சோதனை வரும். உங்களை வந்து அதை சொல்லுவோம், உங்களை சும்மா எல்லாமே டென்ஷன் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது? எதுவுமே ஆகாத அமைதியாக சிரிச்ச முகத்தோடு சாந்தத்தோடு இந்த ஆண்டவரை இந்த சோதனைக்காக சோத்திரம் சொல்லி அன்பா என்ற வார்த்தை முடிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்யூ சொல்லுங்க. முடிஞ்சிச்சா? தேங்க்யூ. இன்னும் ஏதாவது இருக்கா? ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன எதில் இருக்கும்? சிரிச்சிருப்பான் அவனே, வேணா இது. அதுதான் ஆட்டிடியூட், அதுதான் நம்முடைய. ஏன்னா ஆண்டவர் தெரியும் நம்ம யார். அவங்களுக்கு தெரியாம உங்களை ஏசுறாங்க, உங்களுக்கு தெரியாம கோவப்படுறாங்க, தெரியாம உங்களை பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். அது நீங்க நினைங்க, ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் தெரியுறார். அதனால நீங்க அப்படி வாங்கி இப்படிதான் தரணும். ஸோ அதனால தேங்க்யூ அப்படி சொல்லணும். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் அன்பு கூறுவோம்ப்பா, இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என்னை எதுக்காக பிரித்தெடுத்தீங்க? உலகென்று வாழ்வதற்காப்பா, உங்களுடைய பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. அந்த அன்பை நான் இன்னும் பெருகப்படணும். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு
அந்த அன்பு கிட்ட ஓடி வந்துரு, இயேசு கிட்ட ஓடி வந்துரு, சிலுவை நேல ஓடி வந்துரு. ரீபாலா சிவ உலகத்தை பார்க்காத சோர்ந்து போயிடுவேன். இயேசுவை பார். வெற்றி சென்ற இயேசு சீக்கிரமாக சமாதி தேவன் பிசாசு அவனை தம்முடைய காலுக்கு போட்டு நசுக்குவார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அமைதியாக உட்காருவோம். தேவ சமூகத்தில் தேவ சமூகத்திலே இருக்கிறோம். அமைதியாக பலவீனமாக இருக்கிறவர்கள் Thank you, Lord.